வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் vlog. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பசு மஞ்சள் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதாவது அந்த பச்சை மஞ்சள் இருக்குது இல்லையா, அதில் ரொம்பவே நல்ல ஆரோக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சுவையாக ஊறுகாய் செய்ய போகிறோம். இப்போ பொங்கல் டைமாக இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையுமே இந்த பச்சை மஞ்சள் கிடைக்கும். ஏன்னா நமக்கு இந்த சீசனில் தான் அந்த பச்சை மஞ்சள் எல்லா இடங்கள்லையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த மஞ்சள் கிடைச்சதுனாக்கா கண்டிப்பாக இந்த ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் மேலே பார்த்திங்கன்னா நிறையவே மண் இருக்கும். அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு அது மேலே லைட்டாக அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம கத்தியால் லைட்டாக அப்படியே எடுத்து விட்டுடலாம். அதன் பிறகு நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கேரட்லாம் துருவோம் இல்லையா, அதில் வச்சுட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னு சொன்னால் குறுக்குமீன் அப்படின்ற ரசாயன பொருள் இருக்குது. அதனால தான் அந்த மஞ்சளுக்கு அவ்வளவு பலன்களை நமக்கு கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினியாகவும் இந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் நம்ம உணவுகளில் இந்த பச்சை மஞ்சள் எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே ஆரோக்கியமானது. அதனால் இந்த மஞ்சள் கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துங்க. இப்போ 1/4 கிலோ மஞ்சள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 3 லெமன் எடுத்துக்கலாம். இந்த 3 லெமனையும் ஜூஸ் பிழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஊறுகாய் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம மண் சட்டியில் தான் இந்த ஊறுகாய் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். அது காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம ஆயிலெலாம் எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் நல்ல வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும் பாருங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதன் பிறகு ஒரு 10 வரமிளகாய் நான் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா சில மிளகாய் அதிக காரத்தோடு இருக்கும், சிலது காரம் கம்மியாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்த பிறகு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கல் உப்பும் சேர்த்து நம்ம வறுக்கும் பொழுது ஊறுகாய் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அந்த கல் உப்புல ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது போகிறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா வறுபட்ட பிறகு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆன் பண்ணுங்கள், ஆள்னு கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான், எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ நம்ம இந்த மஞ்சளையும் நல்லா துருவி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஊறுகாயை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்ச பிறகு ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெயில் நம்ம அந்த ஊறுகாய் தாளிக்கும் பொழுது சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது இல்லையா நல்லெண்ணெய், அதனால் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளவுதான். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்பொழுது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதன் பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் பொழுது அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு. அதன் பிறகு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள், அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்க்கும் பொழுது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லது அடி பிடிக்காமல் இருக்கும்.
நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல். அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சளில் வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் ஒன்று வரும்ல, ஆனாலும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு. அந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா வதக்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். பாருங்கள், அந்த வாசனை எல்லாம் போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இல்லையா, வரமிளகா, கடுகு, வெந்தயம், அந்த பவுடரை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா சுருள வதக்கி விடலாம், அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சளோடு வந்துட்டு இந்த எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக வேண்டி தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. நல்லா வந்து ஓரளவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த 3 லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸ் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் சேர்க்கும் பொழுது அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஜூஸை சேர்த்த உடனே நம்ம கிண்டக்கூடாது. ஏன்னாக்கா நம்ம சூடான ஆயில் இருக்குது, நம்ம வந்துட்டு லெமன் ஜூஸு புளிப்பு அதை நம்ம சேர்க்கும்போது தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 செகண்ட் வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் கலந்த பிறகு உடனே கரண்டி விட்டு கிண்டாமல் ஒரு 2 செகண்ட் அப்படியே நம்ம விட்டுடலாம். அதன் பிறகு கரண்டி வச்சுட்டு பொறுமையாக நம்ம கிளறி விடலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு அதே மாதிரி நல்லா வந்துட்டு சுருள வந்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது போல் நம்ம கிளறி விட்டோம்னாக்கா அந்த தெறிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போது அந்த லெமன் ஜூஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த ஊறுகாயோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா ரொம்ப ரொம்ப சுவையான பசு மஞ்சள் ஊறுகாய் தயாராகிடும். இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஒரு 6 மந்த் வரைக்கும் வீணாகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.